ஆண்டுடைய வார்த்தையை மரியாள் கேட்டுட்டு இருக்காங்க. மார்த்தாளுக்கு என்னென்னு கேட்டால், ஏசு ஒரு விசிட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், போயிடணும், அவருடைய பாதத்தில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை எப்படி போகுது பாருங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும், வார்த்தை இல்லைன்னா வருத்தம் தான் வரும். ஆண்டுடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்தலைன்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை நம்மளை இல்லைன்னு சொன்னால், எவ்வளோ வேலை பார்த்தாலும் கடைசியில் எப்படி தான் இருக்கும், வருத்தத்தில் முடியும். அங்கே அம்மா அங்கேருந்து டோஸ் கொடுக்க பாருங்கள், வருத்தமடை வேலை செஞ்சுட்டு முடியாமல் அங்கே கடையில் எங்கே வந்தாச்சு, ஆண்டவரே வந்தாச்சு. வந்து ஆண்டவரே ஆண்டவர்கிட்டே வந்து திட்டுது, உங்களுக்கெல்லாம் கவலை இல்லையா, நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், வா பேசாமல் உட்காந்து இன்னைக்கு ரொம்ப வாக்குத்தத்த கூட்டமா, ஒரு சாலம் ஸ்கூல் கூட்டமா, ஒரு குடும்ப ஜெப கூட்டமான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிப்போச்சு. வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் தனியே விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா. அதனால் ஒரு காரியம் எனக்கு தோணுது. என்ன தோணுதுன்னு சொன்னால், எனக்கு உதவி செய்ய முடியும், அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, இவள் போயிடுவா அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கு போக போக தான் நமக்கு ஆசீர்வாதம். கூட்டத்துக்கு வர வர தான் நம்ம வேலைகளெல்லாம் சரியாக செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆக ஜீவ வசனத்தில் பிடிச்சிக்கிட்டது யார், மரியாள். அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பாருங்கள். கடைசி வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, இனி அவளுக்கு எந்த குறைவும் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கிட்டது யார், மரியாள். மார்த்தாள் பிடிச்சாங்களா, வேலையை தான் பிடிச்சி முடித்தாங்க. கடையில் அந்த மார்த்தாளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 41வது வசனம், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் நீ அழைச்சிருந்தாலும் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிட்ட. அது யாருக்கு வருது, மரியாளுக்கு. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் கூட உன் கவலை உன்னை விட்டு என்ன செய்யலை, ஏன் போகலைன்னு சொன்னால், நீ என்னை மரியாள் சகோதரி போல் என்னை என்ன செய்ய முடியல, தேடி வரல. ஜீவ வசனத்தை அவள் பிடிச்சிக்கிட்டா, அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த அம்மா ஜீவ வசனத்தெல்லாம் விட்டுட்டாங்க. 2 பேருக்கும் ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருதுன்னு சொன்னால், தேவையானது